ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது அன்னைக்கு 25,344 அங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் நாம கொடுத்திருந்த S1 அங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. திரும்ப போய் டைரக்டா ஓப்பன் பிரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், அங்க இருந்து திரும்ப அப்படியே S1 அந்த ஏரியால தான் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி போயிருக்காங்க. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நாம கொடுத்திருந்த S2 எக்ஸாக்டா அங்கதான் சப்போர்ட். அங்க சப்போர்ட் எடுத்தவங்க நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,250 அந்த ஏரியாவுக்கு கீழே நிக்கிறதே மார்க்கெட் கீழே போகதான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அந்த ஏரியால தான் அந்த 250 அந்த ரேஞ்சில் தான் ரிஜெக்ட் ஆகி நல்ல ஒரு ஃபால் அப்படின்றது கிடைச்சது. அப்சைட் போறதுக்கு நம்ம சொல்லியிருந்த இடம் 25,400. இதுக்கு மேல இருந்தாதான் மார்க்கெட் மேல போக வாய்ப்பு. மார்க்கெட் ஓப்பனிங் நடுவுல கிடைச்சிருச்சு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்கிற வரையும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே லாஸ் அப்படின்றத கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, அதை தாண்டி நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் லீவ் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை கரைய வேண்டிய டிகே அப்படின்றது ஒரே நாள்ல நடந்தாகணும். இப்போ நமக்கு ஏடிஎம் பிரைஸ்ல அதிகப்படியான பிரைஸ் அப்படின்றது இருக்கு. அந்த பிரைஸ் இன்னைக்கு 25 பாயிண்ட்டை விட கம்மியா போய் க்ளோஸ் ஆகணும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. 2 நாளோட டிகே அப்படின்றது ஒரே நாள்ல நடந்தாகணும். திங்கக்கிழமையோட டிகே நடக்கல அப்படின்ற பட்சத்துல ஒரே நாள் செவ்வாய்க்கிழமையிலே மொத்த டிகே நடக்கணும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாவே ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ஒன்றா லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,229, 25,154, 25,000, 24,920. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில மாசங்களாவே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நாம ட்ரேட் பண்றதுக்கு பை டிஃபால்ட்டா ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக்கை தான் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனுக்கு ஏத்த வகையில அங்க ப்ரீமியம் இருக்காது. ஆனா இன்னைக்கு ரெகுலர் கால்குலேஷனுக்கு என்னவோ அந்த ப்ரீமியமே இருக்கு. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம டைரக்டா எடுக்கல. இன்னைக்கு நாம எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு 25,000 புட்டு, 25,150 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம எடுத்திருக்கோம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,150 கிட்டத்தட்ட நம்மளோட R1 அப்படின்றது அங்கதான் இருக்கு. இந்த 150க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அப்சைட்டில் நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். எங்க வரையினா நமக்கு இங்க இருந்து அடுத்து 250 ஒரு லெவல் இருக்கு. 250 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் 350, இந்த 2 ஏரியா அப்படின்றது இருக்கு. இந்த 350க்கும் மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு மூவ்மெண்ட், அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடுக்கு பாத்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கு என்ன சொல்றாங்க, டவுன் சைட் 25,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட க்ளோசிங் பிரைஸ் எக்ஸாக்டா க்ளோசிங் பிரைஸ் நமக்கு 25,048 அங்க இருக்கு. அந்த 50 அந்த ஸ்ட்ரைக்ல என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் நடந்தாதான் மார்க்கெட்ல ட்ரெண்டியான மூவ் இருக்க வாய்ப்பு. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு நடக்க தான் போகுது இன்னைக்கு. ஏன்னா
ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல அதிகப்படியான பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸை ஒரே இடத்துல நின்னுலாம் கரைக்க முடியாது. அதுக்கு ஒரே இடத்துல நின்று ஒரு 50 பாயிண்ட் ஹைட் லோ ரேஞ்சுக்குள்ளவே இல்லை ஒரு 100 பாயிண்ட் ஹைட் ரேஞ்சுக்குள்ளவே இருக்கிற 110 பாயிண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸை மொத்தமாக கரைக்கிறது அப்படின்றது ஒரு 10% வாய்ப்பு தான். ஆனால் 90% வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒன் சைடா மார்க்கெட் மேலேயோ இல்லை ஒன் சைடா கீழேயோ இல்லை வேகமா மேலே போறது வேகமா கீழே வர்றது, இந்த வேகம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு குறை இல்லாம இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.